நீங்க பக்தின்னு பேசுறீங்க, ஆன்மீகம் பேசுறீங்க, எல்லாம் ஓகே. உண்மையிலேயே பக்தினா என்ன, எப்படி நான் சாமி கும்பிடணும் அப்படின்னு கேட்கறவங்க 1000 பேர் இருக்காங்க. அதுக்கான தெளிவான விளக்கம் கொடுத்துருங்க சார். பக்தி அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா, பக்தியில் ரொம்ப முக்கியமானது நான் வந்து இவ்வளவு பூஜை பண்ணேன், இவ்வளவு அபிஷேகம் பண்ணேன், இத்தனை பூக்கள் அனுப்பி போட்டேன், சாமி எனக்கு எதுவுமே செய்யலையே, இது பக்தியே கிடையாது. பக்திங்கிறது என்ன தெரியுங்களா? உண்மையான பக்தி அன்பு காட்டுவது, ஆண்டவன் மீது அன்பு காட்டுவது, எதிர்பார்ப்புடனேயே செய்வதற்கு பேர் பக்தி இல்லை. பக்தியினுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி இருக்கலாம்னு கேட்டால், எனக்கு அது வேணும் இது வேணும்னு இருக்கலாம். கடைசியில் போகும்போது எதுவுமே வேண்டாம், எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியும்னு சொல்லி அவர்கிட்ட விட்டுறணும். இப்போ உங்களுக்கு சிவபெருமானுக்கு அம்மா யார் தெரியுமா? தெரியாது. இருக்காங்களா? தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடிங்கிறாரு மாணிக்கவாசகர். தாயும் இல்லை தந்தையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு ஒருத்தர் தாய் இருக்காங்க, சிவபெருமானுக்கு தாய். யார்? காரைக்கால் அம்மையார். அவங்க சொல்றாங்க, இறைவன்கிட்ட போய் வேண்டுறாங்க. என்ன வேண்டாங்களா? பிறவாமை வேண்டும், எனக்கு இன்னொரு டைம் பிறப்பே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. பிறவாமை வேண்டும். யோசிக்கிறாங்க, அப்ப பிறப்பை கொடுக்கணும்னு கடவுள் நினைச்சிருந்தா, மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் வேண்டும், இறைவா நீ ஆடும்போது உன்னுடைய அடியின் கீழ் இருக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவன்கிட்ட ஆப்ஷனை கொடுத்துடணும். இதுவும் கூட ஒரு நிலை. இன்னொரு படி நிலை மேலே இருக்கு. என்ன தெரியுங்களா? அறிவால் சிவமே ஆனவர் அப்படின்னா ஒருவர் இருக்கார், மாணிக்க வாசகர். அவர் சொல்றாரு, பக்திங்கிறதுக்கு தான் டெஃபினேஷனுங்க. பக்திங்கிறது தான் டெஃபினேஷன். பாருங்களேன், வேண்டத்தக்கது அறிவோய் நீ அப்படின்னு அந்த பாட்டு தொடங்கும். வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. எனக்கு வேண்டிய பரிசு ஏதாவது இருக்குன்னு வச்சுக்குவேன், அது உன்னோட நீ தான் பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பக்திங்கிறது அதுதான். நம்ம மணி அடிக்கிறோம், பூஜை பண்ணுறோம், இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதெல்லாம் கடந்து கடைசியில் போய் கடவுள்கிட்ட எதையுமே வேண்டாமல், இறைவா நீ வேண்டும் என்று வேண்டுவது தான். கோயிலுக்கு போனால் நம்ம அது வேணும் இது வேணும் எல்லாமே கேட்குறோம் இல்லையா? ஆண்டவா நீயே வேணும் யாராவது கேட்டிருப்போமா? கேட்டதே இல்லையே. எங்க ஐயா சுகீச ஐயா தான் சொல்லுவாரு, நடராஜ பெருமான் காலை தூக்கி இப்படி வச்சிருக்காருல்ல, ஒரு தூக்கி திருவடி ஏன் இப்படி ரெடியா வச்சிருக்காரு தெரியுங்களா? அந்த பாதத்தை வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அப்படி தூக்கி வச்சிருக்காராம். என்னுடைய நெஞ்சுக்குள்ள என்னுடைய இதயத்துல இடம் தர்றேன், நீ பாதத்தை வச்சுரு அப்படின்னு சொன்னா சிவபெருமான் உடனே பாதத்தை எடுத்து வச்சு உள்ள வந்துடுவார். நம்ம யாருமே சிவபெருமான் கிட்ட போய் அது வேணும் இது வேணும்னு கேட்கறமே தவிர, பிரதோஷத்துக்கு போறோம்ல, பிரதோஷத்துக்கு போய் நந்தியோட காதுல என்னென்னவெல்லாம் சொல்ல முடியும் அத்தனையுமே சொல்லிடுறோம். குழாயில் தண்ணி வரலாம் கூட சொல்றோம். ஆனா இறைவா நீ வேண்டும் யாராவது கேட்குறோமா? அப்படி கேட்டவங்க யாராவது உண்டா அப்படின்னா உண்டு. எந்த ஊர்ல அப்படின்னா சீர்காழியில். அவரோட மகனுக்கு பேரு ஆளுடைய பிள்ளையார்னு பேரு. வெளிப்படையாக சொல்றேன், திருஞான சம்பந்தர்னு பேரு. அவங்க அப்பா பேர் என்ன தெரியுமா? சிவபாத இருதயர்னு பேர். பாதத்தை இருதயத்துல வச்சுக்கிட்டாராம். அப்படி பக்திங்கிறது இருந்தாங்க. நம்ம இந்த ஒரு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னா வியாழக்கிழமையை பாத்திரத்தையெல்லாம் துளக்கு இத்தனை போட்டு வை, எல்லா படத்துக்கெல்லாம் ஃபோட்டோவில் துடைச்சி எல்லாம் போட்டு வச்சுக்கோ, பூ வச்சுக்கோ. இதெல்லாம் வந்து ஒரு வகையான கிரியை முறைகள் தான். அதை தாண்டியும் என்ன இருக்கிறது என்று கேட்டால் அன்பு தான். அருணகிரிநாதர் சொல்றாரு, பக்திங்கிறது எப்படி இருக்கணும்னு கேட்டால் அன்புடன் ஆச்சார பூஜை செய்துங்கிறாரு. ஆச்சாரம்ங்கிறது இரண்டாவது தான், அன்பு தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறாரு. அன்போட தான் நம்ம பூஜை பண்ணணும். கடவுள் முன்னாடி நம்ம ஏதாவது செஞ்சு வச்சுக்கலாம், ரொம்ப அன்பாக பண்ணணும். ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா உங்களுக்கு? நம்ம கடவுளை கண்டா பயப்படுற விஷயம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பயப்படுவதில்லை. கடவுள் என்பவர் அனுபவிக்கக்கூடியவர். நம்ம வீட்டு குழந்தையாக நினச்சி பாவிக்கலாம். திருநெல்வேலின்னு ஒரு ஊர் இருக்குல்ல, திருநெல்வேலி. அங்கே அம்பாளுக்கு பேர் என்ன தெரியுமா? காந்திமதினு பேர். அந்த காந்திமதி ஒரு புலவர் பாடுறாரு. எப்படி பாடுறாரு தெரியுங்களா? அவர் ஃபர்ஸ்ட் நைட்டில் என்ன நடக்குமோ அதையெல்லாம் பாடுறாரு. அதே மாதிரி குழந்தையாக இருந்து பிள்ளை தமிழ்னு பாடுறாரு. நீ வரணும், வரலன்னு வச்சுக்குவேன், என்ன பண்ணுவது தெரியுமா? உன்னுடைய இந்த புருவத்துக்கு மை போட்டு விட மாட்டேன், நெத்தியில் பொட்டு வச்சு விட மாட்டேன், பூ சூட்ட மாட்டேன், அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்து உனக்கு முத்தம் கொடுக்க மாட்டேன், இடுப்பில் தூக்கி வச்சு உலகத்தை எல்லாம் காட்ட மாட்டேன், வர்றியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. வாராது இருந்தால் இனி நான் உன் வடிவேல் விழிக்கு மையெழுதேன், மதி வாழ்வதற்கு திலகமிடேன், மணியால் இணைத்த அணி புனையேன், பேராதரத்தினோடு பழக்கம் பேசேன், சிறிதும் முகம் பாரேன், பிறங்கு முலைப்பால் இனிது ஊட்டேன், பிரியமுடன் உக்கலையில் வைத்து தேரார் வீதி வலம் காட்டேன், திகழ கனிவாய் முத்தமிடேன், தாரார் இமவான் தடமார்பில் தவழும் குழந்தாய் வருகவே, சாலிப்பதிவாள் காந்திமதி தாயே வருக வருகவே. ஒரு வீட்டு குழந்தை எப்படி கொஞ்சுவாங்களோ, தன் வீட்டு குழந்தை ஒரு பேரனை ஒரு தாத்தா எப்படி கொஞ்சுவாரோ, தன்னுடைய பிள்ளை அம்மா எப்படி கொஞ்சுவாளோ, அதே மாதிரி ஒரு புலவர் ஒரு அம்பாளை வர்ணிக்கிறாருன்னு சொன்னா
இப்படித்தான் ஆண்டவனை அனுபவிக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மதுரைன்னு ஒரு ஊர் இருக்குல்ல, மதுரையில் நடராஜ பெருமான் கால் மாற்றி ஆடி இருப்பார். ஒரு மன்னன் போய் பார்க்கிறாரு. அவர் நடனம் கற்றுக்கணும், நடனம் கற்றுக்கிட்டாரு. டான்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கால் வலியாகும். நடராஜ பெருமான் போய் பார்த்தா, சின்னசாமி ஒரு காலையே தூக்கி ஆடிட்டு இருக்கேன், உனக்கு வலிக்காதா, எனக்காக கொஞ்சம் காலை மாற்றி நில்லை அப்படி ஒரு மன்னன் கேட்டானா. மன்னன் கேட்டதுக்காக இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கால் மாறி ஆடி இருப்பார் எல்லாமே நடராஜ பெருமான். பக்திங்கிறது அதுதான். பக்திங்கிறது ஆண்டவனிலேயே திளைப்பது. பக்தியை பக்திக்காக செலுத்துவது, பக்தியை பலனுக்காக செய்வதல்ல. அதான் உண்மையான பக்தி.